பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால புதிய ஆரம்பம் என்கிற தலைப்பிலே புதிய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால ஜெபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்று பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு தங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த புதிய ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் எப்படி ஆரம்பிக்கிறது? பவுலுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கு இருந்த அந்த தொடர்பு இருக்கல்லவா, அது எப்படி ஆரம்பிக்கிறது? பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஓட்டத்தை எப்படி துவக்கினார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளும் புது வருஷத்தை துவங்க போறோம். இப்படி துவங்குவோம். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு நன்கு தெரியும், தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை, அவர் சவுலா இருக்கும்போது கர்த்தர் அவரை சந்தித்தார். அவர் ஆண்டவரை அதாவது என்ன சொல்றார், ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொன்ன உடனே நீ ஊருக்குள்ள போ, உனக்கு அங்கு சொல்லப்படும் சொல்லிடுவாரு. இப்போ ஒரு சம்பவம் பவுலுக்கு நடக்குது. நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆரம்பம் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:12. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். நல்லா கவனிக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். அதற்கு பின்பு அவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றார். 3 நாட்களாக புசியாமலும் குடியாமலும் பார்வை இல்லாமலும் அவர் இருந்தார். சரிங்களா? இப்போ அவர் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கு. இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவுக்கு போகிற வழியில சந்தித்த பவுல் அடுத்து ஒரு தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த காரியத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். வெளிப்பாடோடு புது வருஷத்தை துவங்குங்க. உங்க துவக்கம் வெளிப்பாடோடு துவங்கட்டும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன். ஒருவேளை ஊழியத்துக்கு வரும்போது நாம் அழைக்கப்படும் பொழுது கண்டிப்பா நமக்கு அந்த வெளிப்பாடு உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், என்னையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். என் பெயரை சொல்லி என்னை கூப்பிட்டார் ஊழியத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கும் நமக்கு நடக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நடப்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்முடைய தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர். வரும் காரியத்தை நிச்சயமாக முன் அறிவிக்கிற ஒரு நல்ல தெய்வம். சில நேரங்களில் மறைத்து வைத்தாலும் வைப்பார். அது அவர் விருப்பம். வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தாமல் இருப்பதும் அவருடைய விருப்பம். ஆனால் ஒன்று, நம்முடைய தேவன் வெளிப்பாடுகளின் தேவன். வருங்காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஐயா, உங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பது உங்களுக்கு கண்டிப்பா அந்த வெளிப்பாடு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வெளிப்பாடோடு தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. பாருங்க, இப்போ புது ஆரம்பம். இதுக்கு முன்னால இருந்தது வேற. அதாவது சவுல் இப்போ கிறிஸ்துவை சந்தித்து விட்டார். இப்போ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது தெரியுமா? வெளிப்பாடோடு துவங்குது. எப்படி? அனனியான்னு ஒருத்தர் வருவார். பாருங்க, பேர் முதற்கொண்டு அவருக்கு சொப்பனத்துல தெரியுது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் வரவும் தன்மேல் கை வைக்கிறதாகவும் தரிசனம் கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா மாம்ச கண்ணு அவருக்கு இப்ப தெரியாது. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து அவருக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத கர்த்தர் அவருக்கு காண்பிக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்பாடோடு தான் பவுலுடைய ஊழியம் துவங்கியது. நான் இப்படி சொல்றேன், 2025 வருஷத்துல அடியெடுத்து வைக்கிற நீங்க ஒரு வெளிப்பாடோடு அடியெடுத்து வைங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்விலை என்ன செய்ய போகிறார்? நான் சொல்றது ஏதோ 2025 வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்வது எதுவோ அது நமக்கு தெரியணும். தேவன் நம்மை கொண்டு செய்வது எதுவோ அது நமக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ளவர்களா நம்ம வாழணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருங்க. அதே போல பரிசுத்த ஆவியார் மூலமாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. சொப்பனங்கள் மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவோ நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்பாடோடு உங்க புது வருஷத்தை துவங்குங்க. உங்க புதிய அனுபவம், உங்க புதிய துவக்கம்
வெளிப்பாடோடு துவக்கப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வு வெளிப்பாடோடு தான் துவங்கப்பட்டுச்சு. ஏனென்று சொன்னால் அனனியா என்பவர் வருவதையும் தன்மேல் கை வைப்பதையும் அவர் தரிசனமாக கண்டார். கண்ட பின்புதான் அவர் வருகிறார். அதற்கு பின்புதான் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நீங்கள் வெளிப்பாடோடு வருஷத்தை துவங்குங்கள். உங்க வாழ்க்கையை துவங்குங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நிச்சயமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் ஒன்றையும் செய்கிறவர் அல்ல. நான் இப்படி உங்களை பார்த்து வேணா சொல்றேன், ஒருவேளை ஜப்பானுக்கு என்ன நடக்கும், அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும், அது எனக்கு இப்போ தேவையில்லை. அது சில பேருக்கு சொல்லிட்டு போட்டு. ஆனால் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியணும். சரியா? எனக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும், நான் ஊழியம் செய்யறேன்னா என் ஊழியத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நான் கண்ணை மூடிட்டு யார் அங்கே அவங்க இவங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை எனக்குரியதை எனக்கு தாரும். எனக்குரிய படியை அளந்து எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க, என் வாழ்வில் தேவ சித்தம் என்ன, நீர் எனக்கு தந்த ஊழியத்தில் தேவ சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் என்ன, அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். அந்த வெளிப்பாடோடு புதிய வருஷத்தை துவக்குவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.